நெல்லிக்காய் ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்க 3 பெரிய நெல்லிக்காவை போட்டுக்கலாம். 7 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 வெத்தலை, 2 பச்சை மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் மல்லித்தூள், இதெல்லாம் போட்டு 2 தக்காளி போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு. 2 நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் காந்துச்சு. இதில் 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறோம். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சோடனே 1 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி, 2 வரமிளகா, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு அப்படியே வதக்கணும். லைட்டாக, ரொம்ப வதக்கக்கூடாது, லைட்டாக வதக்கினா போதும். மலை நெல்லிக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதை நம்ம சேர்த்துக்கிறதே இல்லை உடம்புக்கு. இதை இந்த மாதிரி ரசம் பண்ணி சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். குழந்தைங்க, வீட்டில் இருக்க பெரியவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நானும் அம்மாவுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணி கொடுத்தப்ப நெல்லிக்காய் ரசம்லாம் சாப்பிட்டாங்க. அப்புறம் சாப்பிட்டு பார்த்து அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே இதில் கொஞ்சம் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். லைட்டாக வதங்கினா போதும். இப்போ லைட்டாக வதங்கிடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கலாம். புளி ஊற்றினதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டு தேவையான அளவு உப்பு, அப்புறம் புதினா இலை கொஞ்சம் போட்டு ரசம் வந்து கொதிக்க வரக்கூடாது, நுர கட்டணும். கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இப்படி மேலே லைட்டாக நுர வரும்போது கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி விடலாம். நெல்லிக்காய் ரசம் ரெடி ஆச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.